வருஷத்துல பாதி போயிடுச்சு. ட்ரேடிங்லயும் பாதி ப்ராஃபிட் வருது, பாதி லாஸ் வந்து திரும்பி பார்த்தா ஒண்ணுமே நிற்க மாட்டுது. என்னதான் பிரச்சனை, என்னதான் மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேடர்ஸ் யோஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும், ஒரு 5 ட்ரேடிங் மிஸ்டேக்ஸை வந்து 2023 எதெல்லாம் தவிர்த்துருக்கலாம், அதே மாதிரி இனிமேல் ட்ரேட் பண்ணிங்கனாலும் எதை தவிர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் என்டரிங் டூ லேட். அப்படின்னா என்னென்னா, ட்ரேடு எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே டைமில் கரெக்டாக எடுக்கிறது, கரெக்டான டைமிங்கில் எடுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். இதுதான் நிறைய பேரோட தப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடு எடுக்கணும்னு போவாங்க, ஆனால் எப்போ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஒரு சார்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஸ்விங்கு, மார்க்கெட் வந்து இப்போ நல்ல ஸ்விங்கு கொடுத்துருக்கு. இப்போ ட்ரேடை எங்கே போய் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், கன்சாலிடேஷனில் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடை போய் இங்கே இடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு செல்லோ இல்லை மேலே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, பையோ பண்ணி வச்சுருவாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் உங்களுக்கு ஆல்ரெடி லேரி போயிருக்கும் போது அதை விட்டுட்டு இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸே நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் ஆப்ஷனில் கால் ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சிருந்தேன்னா இது எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஏன்னா மார்க்கெட் நல்ல மொமெண்டமில் இருக்குது. இந்த டைமில் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன், எனக்கு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துருந்தேன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு நான் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கால் எடுக்கிறேன்னா எனக்கு அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 75 to 100 rupees வரைக்கும் போகும். ஏன்னா டபுள் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டி இஸ் வெரி ஹை. ஆனால் இதை விட்டுட்டு மார்க்கெட் எப்போவுமே என்ன தெரியுமா, நம்ம மக்களோட மென்டாலிட்டி, அந்த மார்க்கெட் மூமெண்டம் ஆகும்போது விட்டுருவாங்க. ஏன்னா பேனிக் சுச்சுவேஷன். இந்த இடத்துல மார்க்கெட் பயங்கரமாக மூவ் ஆகும்போது மேலே போகும்போது என்ன பண்ணுவோம்னா, எப்படா செல் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்போமே தவிர பை பண்ணுறது யோசிக்க மாட்டோம். மார்க்கெட் கூட போகிறது காட்டிலும் மார்க்கெட் அகேன்ஸ்டாக போகிறது தான் நம்ம ஹியூமன் சைக்காலஜி. ஏன்னா இது கொஞ்சம் மேலே ஏறிச்சு அப்போ கீழே வரும், இன்னும் மேலே ஏறிச்சு கீழே வரும், இதை தான் யோசிப்பே தவிர மேலே போதே கூட சேர்ந்து போய் ப்ராஃபிட் பண்ணிக்கலான்றது யோசிக்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஒரு ட்ரெண்டு போகுதுன்னா அந்த ட்ரெண்டு என்னன்றது முதல்ல கண்டுபிடிச்சிட்ட பிறகு ட்ரெண்டில் ப்ராஃபிட் பண்ண பாருங்கள். ட்ரெண்டு முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல செல் பண்ணுறதோ பை பண்ணுறதோ என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகிடும் பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம்ஸ் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல உங்களுக்கு சைட்வேஸில் போகும்போது ஹியூமன் சைக்காலஜி பயங்கரமாக ஒர்க் பண்ணும். ஏன்னா போய் பை பண்ணுவீங்க, மேலே ஏற மாதிரி ஏறும், திருப்பி கீழே வரும். இப்போ இந்த இடத்துல பயத்து போயிட்டு சரி வேணாம் அப்படின்னும் திருப்பி கொஞ்சம் ஏறும். இந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட தேவையில்லாமல் எமோஷன் ஸ்டார்ட்ஸ் டு ப்ளே. மேலேயும் கீழேயும் போகும்போது நம்மளோட பிபியும் மேலே கீழே போயிட்டே வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரெண்டு கூட போகிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதனால தான் சொல்லுவாங்க, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரெண்டு எப்போ இருக்கும் அப்போ தான் இட் இஸ் டைம் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போனீங்கன்னா எமோஷன்ஸ் தான் ப்ளே பண்ணுமே தவிர அந்த டைமில் நிறைய தவறுகள் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணக்கூடியது என்னென்னா, என்ட்ரி எடுக்கும்போது ரொம்ப லேட்டாக என்ட்ரி எடுக்காதீங்க, ட்ரெண்டு கூட போய் எடுங்க, சைட்வேஸ் மார்க்கெட்டில் மாட்டிக்காதீங்க. ரைட். ஸோ தட் இஸ் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் டு அவாய்ட். ஸோ செகண்ட் முக்கியமான மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணுறதில்லை. இதுதான் நிறைய பேரோட பிரச்சனை. இன்டெப்த் அனாலிசிஸ்னும் போது நம்ம சும்மா வந்துட்டு மேலோட்டுக்கு ஒரு ட்ரெண்டு மட்டும் தெரியும். எனக்கு எப்படி ட்ரெண்டு எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா மார்க்கெட்டில் 2 விஷயம் தான், ஒன்று மேலே போகும்போது இது கீழே போகும்போது, இல்லை ஒரு சைட்வேஸில் போகும். இதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட் எங்கே திரும்ப போகுது, எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், எவ்வளோ தூரம் போகும், எங்கேருந்து கீழே வரும், எங்கேருந்து மேலே போகும், இந்த மாதிரி இன்டெப்த் அனாலிசிஸ் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஃபிஷிங் பண்ண போகிறீங்க, மீன் பிடிக்க போகிறீங்கன்னா மேலோட்டுக்கு போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மீன்லாம் கிடைக்காது, மிஞ்சி போனால் தவளை தான் வந்து மாட்டோம். ஸோ என்னென்னா, டீப் வாட்டரில் ஃபிஷ் பண்ணும்போது தான் பெரிய பெரிய மீன் கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் டீப்பாக மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கி இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணும்போது தான் பெரிய பெரிய ட்ரேட்ஸு கிடைக்கும். பெரிய ட்ரேட்ஸில் தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ இன்டெப்த் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு சினாரி எடுத்துப்போமே, ஒரு ட்ரேடர் இந்த இடத்துல இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் இப்போ இது பார்க்கும்போது என்ன தெரியும், டவுன் ட்ரெண்டு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி இது கீழே வருதுன்னும் போது நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே வெறும் ஒரு சப்போர்ட் மட்டும் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே சப்போர்ட் வந்துடுச்சு, இப்போ உடனே என்ன பண்ணலாம், பை மார்க்கெட்டு பை பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறினோடனே இப்போ நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகுது, திருப்பி கீழே வரும்போது இப்போ இந்த இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவான், இல்லை வெயிட் பண்ணலாம், எப்படியும் மார்க்கெட்டு கீழே வந்துட்டு என்ன ஆகும், மேலே தான் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, திருப்பி இங்கே போய் ஆவரேஜ் பண்ணுவாங்க.
பெரிய தப்பு என்னென்னா ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போய் ஆவரேஜ் பண்ணுறது இருக்கிறதுல மிகப்பெரிய தப்பு. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறேன்ட்டு கீழே போவாங்க, திருப்பியும் போய் கீழே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜ் பண்ணுறேன்ட்டு போயிட்டு திருப்பி இந்த லெவலையும் பிரேக் ஆகும்போது என்ன ஆகிடும், பயந்து போயிட்டு சரி க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓவராலாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ சரி இப்போ பார்க்கும்போது சரி சார் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்ற மாதிரி தோணும். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ஏன்னா இங்கே சப்போர்ட் தான் பார்த்துட்டேன் நான், அப்போ ஏன் நான் பை பண்ணக்கூடாது, சரி சப்போர்ட்டை பார்த்து பை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் வெறும் சப்போர்ட்டை மட்டுமே வச்சுட்டு ட்ரேட் பண்ண முடியாது, கூட இன்டெப்த் அனாலிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபஷனல் வியூவில் இப்போ நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோன்றதை காட்டுறேன், வேணா பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓவராலாக இது ஜஸ்ட் இப்படி பார்க்காம இப்போ ஓவராலாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஆஸ் அ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் வந்து இதை தான் வந்து நெக் லைன்னு சொல்லுவோம். இந்த நெக் லைன் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்ட பிறகு தான் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும், செல்லிங் ப்ரெஷரே ஸ்டார்ட் ஆகும். இப்போது இந்த இடத்துல தான் பிரேக் ஆகிட்டுருக்குன்ற போது இந்த இடத்துல வெறும் சப்போர்ட்டை பார்த்துட்டு பை பண்ணியிருப்போம்னா பண்ண மாட்டோம். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது செல் ட்ரெண்டுக்கு. அப்போ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு கீழே வர நம்ம செல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போமே தவிர வில் நாட் கோ ஃபார் அ பை. ஏன்னா இப்போ இந்த ஓவரால் ட்ரெண்டை மொத்தமாக பார்க்குறத விட்டுட்டு நம்ம வெறும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. வி நீட் டு ஹேவ் ப்ராப்பர் இன்டெப்த் அனாலிசிஸ். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துச்சு, ஓகே கிளியராக இருக்குது, மார்க்கெட் நெக்லைன் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு, இப்போ நான் செல் பண்ணலான்றது தெரிஞ்சு உள்ளே போகும்போது பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா இப்போ ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ்ன்ற போது இப்போ இன்னும் ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அடுத்த டைம் ஃப்ரேமில் போய் அதில் எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்றதையும் செக் பண்ணுவோம். நம்ம இப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே மார்க்கெட் வந்து நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, இப்போ என்னன்னா 4th. இப்போ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு எலியட் வேவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். இப்போது இதை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிடும், ஓகே இந்த இடத்துல இப்போ பை ஆகிடுச்சுன்னா உடனே வந்து நம்ம அப்படியே பை பண்ணுறக்கூடாது. ஏன்னா வேவ் ஸ்ட்ரக்சரோட ஃபார்மேஷனில் தான் இருக்கே தவிர இட் இஸ் நாட் அ டோட்டல் ட்ரெண்ட். இப்போ புரியுதா, இப்போது எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா எனக்கு ஆல்ரெடி இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் தெரியும். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் முடியும் போது ப்ளஸ் எனக்கு வேவ் ஸ்ட்ரக்சரும் ஸ்டார்ட் ஆகிடுது, எலியாட் வேவும் இப்போ கரெக்டாக எனக்கு ஃபார்மேஷனாக இருக்குதுன்னு தெரியும் போது இந்த இன்ஃபர்மேஷன் இதுதான் சொல்கிறது இன்டெப்த் அனாலிசிஸ். நான் வெறும் ட்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு இல்லை வெறும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு ட்ரேட் பண்ணனா இட் டசன்ட் ஒர்க் அவுட். அதுக்கு தான் நம்ம வந்து என்னென்னா வி ஹேவ் டு அனலைஸ். மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு டூலை மட்டும் வச்சுட்டு பண்ண முடியாது, நம்ம மொத்தமாக கம்பைன் பண்ணி பண்ணும்போது இன்னும் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இன்டெப்த்தாக போய் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு இன்டெப்த்தாக பண்ணும்போது முதல்ல சொன்ன மாதிரி பெரிய மீனும் மாட்டோம், அதே டைமில் ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். ஸோ டூ ப்ராப்பர் இன்டெப்த் அனாலிசிஸ். ஸோ இதே மாதிரி இன்டெப்த்தாக நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி ஆர் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி இந்த மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சரி எலியட் வேவ் தானே நெட்லேயே இருக்குது, காட்லி பேட்டர்ன் இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது, அப்படின்னு உங்ககிட்ட புதுசாக இருக்குது அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வி. அதையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். என்னன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நெட்லேயே இருக்குது, இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சதால நான் கண்டுபிடிச்சதில்லை, இப்போ ட்ரெண்ட் லைன் நான் கண்டுபிடிச்சதா கிடையாது. பட் என்ன விஷயம்னா இத்தனை வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட ரூல்ஸ் என்ன. இப்போ நிறைய பேருக்கு தெரியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டில் பை பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம பை பண்ணால் தான் என்ன ஆகும், மார்க்கெட் உடச்சிட்டு கீழே போவோம். இல்லை என்ன சொல்லுவாங்க, ட்ரெண்ட் லைனில் வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் பை பண்ண இல்லை செல் பண்ணணும், ஆனால் நாம் பை பண்ணும்போது தான் மார்க்கெட் ஆப்போசிட்டாக போவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் வருது, அப்போது ட்ரெண்ட் லைனு எந்த இடத்துல பை பண்ணணும், ஏன் இங்கே பை பண்ணக்கூடாது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன ரீசன் இருக்குது அப்படின்றத வந்து இத்தனை வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு ரூலாக ஃபார்ம் பண்ணி தான் அதை தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கற்றுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்க போகிறீங்க. 13 to 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அந்த ரூல்ஸ் தான் நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ தட் இஸ் வாட் வி டீச் இன் ட்ரேட் அச்சீவர்ஸ். அதே மாதிரி தான் இப்போ நான் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, எலியட் வேவாக இருக்கட்டும், அந்த எலியட் வேவில் எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது, எந்த சினாரியோவில் ஒர்க் ஆகும் எங்கே ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகாததுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக வி ஆர் ட்ரைங் டு டீச் யூ. ஆல்ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட ட்ரேட் அச்சீவர்ஸ் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த August 15th முன்னிட்டு நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ இன்னும் 1 more day தான் அந்த ஆஃபர் இருக்க போது. அந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 20% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் நீங்கள் பேட்டர்ன் ட்ரேடிங் பண்ணணும், எலியட் வேவ் கற்றுக்கணும், இல்லை ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போகிறேன் அப்படின்னா அட்வான்ஸ் கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் டைமாக
இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மொத்த கோர்ஸ்லையுமே உங்களுக்கு 35% டேரெக்டாகவே ஆஃபரில் கொடுக்குறோம். ஸோ வேணுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷனில் மட்டும் உங்களுக்கு எந்த ஆஃபரும் இல்லை, அது டேரெக்டாக சேம் ஃபீஸில் தான் இருக்கும். பட் இந்த 2 கோர்ஸுக்கு மட்டும் we are giving you a flat 20% and 35% ஆஃபர் இருக்குது. ஸோ இன்கேஸ் இதை ஆஃபர் யூஸ் பண்ணணும், இன்னும் 1 day தான் இருக்குது, லாஸ்ட் டே ஃபார் தி ஆஃபர். இதோட இந்த ஆஃபர் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி ஓல்டு ப்ரைஸஸ்க்கே போயிடும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் வேணும், இந்த நம்பர்ஸுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம தேர்ட் மிஸ்டேக் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மூணாவது அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இப்போ சார்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா இண்டிகேட்டர்ஸ். இப்போது 2023 இப்போ கோவிடுக்கு அப்புறமா பார்த்தீங்கனாலே நிறைய நியூ ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு இன்கமாக, ஒரு சைட் பிஸ்னஸாக இதை பண்ணணுன்ட்டு உள்ளே வந்தாச்சு. இவங்க எல்லாருக்குமே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாததுனால எல்லாரும் ஒரு காமனான ஒரு கான்செப்ட் என்னன்னா இண்டிகேட்டரில் போய் மாட்டிக்கிறாங்க. இதுதான் இப்போ ஒரு சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வரவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டே கூட இருக்கட்டும், நிறைய பேரோட சார்ட் பார்த்தாலே இப்படி தான் இருக்கும். இதில் என்னன்னு போய் தேடுவீங்க? இப்போ என்னென்னா இருக்கிற எல்லா இண்டிகேட்டரையும் போட்டு வச்சுருவோம். ஏதாவது ஒரு இண்டிகேஷனில் ப்ராஃபிட் வந்துடாதா? இதுலேருந்தே ஒன்று புரிஞ்சுக்கணும். இண்டிகேட்டர்ன்றது எதுக்குன்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இண்டிகேட்டர்ன்றது இட் இஸ் ஃபார் இண்டிகேஷன். இப்படி இருக்கலாம், இப்படி போகலாம்னு சொல்கிறது தான் இண்டிகேஷனை தவிர இட் இஸ் நாட் அ கன்ஃபர்மேஷன். இண்டிகேட்டர் இஸ் ஃபார் இண்டிகேஷன், நாட் கன்ஃபர்மேஷன். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இண்டிகேட்டரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவார், என்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு அரிய வகை இண்டிகேட்டர் இருக்குது, இந்த இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட் தான் வரும், லாஸே வராது அப்படின்னா அந்த இண்டிகேட்டரை வந்து உங்களுக்கு எதுக்கு 500 ரூபாய்க்கு விற்கணும், 300 ரூபாய்க்கு வைக்கணும், 1000 ரூபாய்க்கு வைக்கணும்? இதே எடுத்துன்னு போயிட்டு ஜேபி மார்கன்லேயும் கோல்ட்மேன் சாக்ஸ்லையும் எடுத்துகிட்டு போய் என்கிட்ட ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, எப்போ அவங்ககிட்ட இத்தனை 1000 கோடி இருக்குன்னாங்க, நீ எனக்கு இவ்வளோ கோடி கொடு, நீ இதை வச்சு டபுள் பண்ணிக்கோ, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமா? முடியாதா? இதுதான் பிரச்சனை. இண்டிகேட்டர் இஸ் ஃபார் இண்டிகேஷன், நாட் ஃபார் கன்ஃபர்மேஷன். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க தவிர கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் முக்கியமாக அவாய்ட் பண்ணது என்னென்னா, இண்டிகேட்டரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணலான்னா பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி கொச்சன்னு வச்சுக்காதீங்க. ஏதாவது ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோகாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மேக்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கூட ஒரு அடிஷ்னல் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்களே தவிர இதுதான் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம். ஸோ நாலாவது முக்கியமான விஷயம் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி ஜம்பிங். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஒரு இடத்துல ஒர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஓடிடுவாங்க. அது ஒர்க் ஆகாது மார்க்கெட்டில். முதல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா அதை ஃபுல்லாக இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுங்கள். இது ஒர்க் ஆகுதா, ஏன் ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகலை, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பின்னாடி அதில் ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இது பார்க்காமையே ஒரு விஷயம் பார்த்துட்டேன், இது ஒர்க் ஆகலை, நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா எப்போ தான் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக கற்றுப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம வந்து இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அண்டிங் மாதிரி மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ சப்போர்ட் இருக்குது, கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல இது சப்போர்ட் 2 இடத்துல ஒர்க் ஆச்சு. இங்கே 3ஆவதும் வந்துட்டு, ஆனால் 4th இப்போ என்ன ஆகிடுச்சு, மார்க்கெட்டு கீழே உடச்சிச்சு. ஆனால் இப்போ நார்மலாகவே என்ன சொல்லுவாங்க, எத்தனை வாட்டி டச் ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுவாங்க. ஆனால் இங்கே நிறைய வாட்டி டச் ஆகி கடைசியில் என்ன ஆகிடுச்சு, மார்க்கெட்டு பிரேக் ஆகிடுச்சு. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு இது தெரியாமல் அவ்வளோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை இதோட மூட்டை கட்டி வை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணால் நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு போய்டும். இதுதான் பண்ணுற தப்பு. என்னன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும், ஆனால் ஒர்க் ஆகாத இடமும் சில இருக்குது. அது என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல ஒர்க் ஆன ரெசிஸ்டன்ஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸாக, கரெக்டாக? இதுவும் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக. இந்த இடத்துல மார்க்கெட் ஹிட் ஆகி கீழே வந்துச்சு. இப்போ இந்த 2 இடத்துல மார்க்கெட் ஒர்க் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல ஏன் ஒர்க் ஆகலை, அப்போ அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ன்றது தான் இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுதான் நான் போன இதுலேயே உங்களுக்கு காமிச்சேன். என்னாச்சு மார்க்கெட்டை? ஸோ மார்க்கெட் என்னாச்சு, இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்ததுனால தான் மார்க்கெட் என்னாச்சு, இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு. ஸோ அப்போது இதுக்கு பின்னாடி ஒரு ரூல்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால தான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உடஞ்சிது. அப்போது நீங்கள் ஏற்கனவே ஹெட் அண்ட் ஷோல்டர் தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன யோசிச்சிருப்பீங்க, இங்கே சப்போர்ட் உடைக்கும்ன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்னா நெக்லைன் உடைச்சா தான் நெக்ஸ்ட்டு ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் உடைக்கும்ன்றது நம்ம முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து எப்போவே அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டெப்த் அனாலிசிஸ் ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த இடத்துல உடனே சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு, இனிமேல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா அடுத்த லெவலில் போய் ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து லெட்ஸே உங்களுக்கு
இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த சப்போர்ட்டில் வந்து இது கரெக்டாக மார்க்கெட் திரும்பிட்டு லெட்ஸ் சே எலியட்டோட 5th வேவ் முடிச்சுட்டு திரும்பலாம். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதான் சப்போர்ட்லாம் ஒர்க் ஆகாது, இந்த இடத்துல வேணான்னு நம்ம யோசிப்போம். இதுதான் பிரச்சனை. ஏன் ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகல? எல்லா டூலுமே ஒர்க் ஆகும், ஆனால் ஒரு இடத்துல ஒர்க் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி வேறு ஒரு ரீசன் இருக்கும். அது என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜியை ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதில் எங்கெங்கே என்னென்ன யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக கம்பைன் பண்ணால் எப்படி பெட்டர் அவுட்புட் கொடுக்கலான்றதை நம்ம கற்றுக்கணும். ஸோ இதை பண்ணிங்கனாலே ஒரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ராட்டஜியை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்ட்ராட்டஜியில் என்ன லூப் ஹோல் இருக்குது, எங்கே வீக்காக இருக்குன்றது கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு பெட்டர் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். 5வது முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய மிஸ்டேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாஸ்டினேஷன். அப்படின்னா என்னென்னா தள்ளி போடுறது. நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம், ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம், ஆனால் தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். இதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன் பாருங்களேன். இப்போது சில பேர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஓகே இது மார்க்கெட் செல் ஆகிட்டுருக்குன்னு, இங்கே செல் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சா, இப்போ மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டே வருது, ஒரு இடத்துமா செல்லாக மார்க்கெட் கீழே வந்துட்டே. இப்போது ஒருத்தர் வந்து ஒன்றுமே தெரியாமல் பை பண்ணுவாங்க. சில பேர் செல் பண்ணலான்னு கரெக்டாக தான் யோசிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்தால் செல் பண்ணணும், இல்லை இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல் பண்ணலாம், இந்த பிரேக் அவுட்டில் செல் பண்ணலாம், இதெல்லாம் செல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் செல் பண்ணி வர மாட்டாங்க. ஏன்னா தே ட்ரை டு ப்ரோகாஸ்டினேட். தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. இன்னும் யோசிப்பாங்க, ஆனால் மைண்டில் நல்லா யோசிப்பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் கூட இருந்துருக்கலாம். என்னன்னா கொஞ்சம் கீழே வந்துச்சு, லைட்டாக மேலே வந்தால் நம்ம செல் பண்ணிடலாம். சரி, இங்கே வந்துச்சு மார்க்கெட், கொஞ்சம் இங்கே வரைக்கும் வந்துச்சுல, திருப்பி இவ்வளோ தூரம் வந்தால் செல் பண்ணிடலாம், திருப்பி மார்க்கெட் பிரேக் ஆகும், திருப்பி பரவாயில்ல இந்த இடத்துக்கு வந்தால் செல் பண்ணிடலாம், இங்கே வந்துச்சுல, இன்னும் இங்கே வந்தால் கடைசி வரைக்கும் வந்தால் செல் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் செல்லே பண்ண மாட்டாங்க. இது பிரச்சனைனா தே ட்ரை டு ப்ரோகாஸ்டினேட். அதனால தான் பெரிய ஒரு நல்ல ஒரு கோட் இருக்குது, ப்ரோகாஸ்டினேஷன் இஸ் த தீஃப் ஆஃப் டைம். என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அதை பண்ணிடணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டோம்னா இதுதான் பிரச்சனை. அண்ட் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கும்போது ரிஸ்க் ஃபேக்டரையும் பிளான் பண்ணி எடுக்கும்போது அது ரிஸ்க் இல்லை. நிறைய பேருக்கு என்னென்னா இது ஒன்றுமே தெரியாமல் உள்ளே போயிட்டு ரிஸ்க் எடுக்கும்போது தான் யூ ஃபெயில். ஆனால் இதுவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணிவிட்டு இவ்வளோ தான் ரிஸ்க் அப்படின்னு தெரிஞ்சு எடுக்கும்போது யூ வில் நாட் ஃபெயில். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து நான் செல்லிங் தான் பண்ண போகிறேன்னு உங்களுக்கும் தெரிஞ்சு, ஆனால் விட்டுறது அதை விட ஒரு வேஸ்டேஜ் ஆஃப் டைமும் சரி, வேஸ்டேஜ் ஆஃப் நாலேஜும் எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இது செல்லுன்னு தெரியும், ஆனால் நான் செல் பண்ணலை, ஆனால் போவோன்னு தெரியும். இது சொல்கிறதுல என்ன யூஸ் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கு தெரியும்னுவாங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல விட்டுருவாங்க. ஸோ ட்ரை டு நாட் ப்ரோகாஸ்டினேட். முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறதை தவிர்த்துருங்க. ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்களா, ரிஸ்க் எடுக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ரிஸ்க் எடுக்கிறீங்களா, சரி ஓகே இந்த இடத்துல ரிஸ்க்கு, அப்போ நம்ம லெட்ஸ் 1:2 ரேஷியோவில் வந்து ரிஸ்க் டு ரிவார்டில் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்படி போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் அதே மாதிரி ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறதுக்கான நிறைய பேரோட முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர். ஏன் ஃபியர்னால் ஒரு விதத்தில் லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஏன் பயம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். நாலேஜ் இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. எனக்கு நாலேஜ் இருக்குது, இதுதான் நடக்க போகுது, இதுக்கு நான் இவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்னால் பேர் பண்ண முடியும்னு போனீங்கன்னா யூ ஆர் நாட் ப்ரோகாஸ்டினேட். ஸோ முக்கியமாக எல்லாருமே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ப்ரோகாஸ்டினேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் டெமோ அக்கௌண்ட்லேயே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ட்ரேடர் ஆக முடியாது. ஒரு ஸ்டேஜில் ரிஸ்க் எடுத்து ரியல் மணியில் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் யூ வில் பி அ ட்ரேடர். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு ஸ்டாக்காவது வாங்குங்க. நீங்கள் நம்புறது வந்து போதா இல்லையா அப்படின்றது வெறும் சார்ட்டை மட்டும் பார்க்காம ஒரு ஸ்டாக் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொன்னது நடந்துடுச்சுன்னா தென் அதில் கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே கிடைக்காது. ஸோ டோன்ட் ப்ரோகாஸ்டினேட். முடிஞ்ச வரைக்கும் ப்ரோகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போயே ஒரு ரிஸ்க்காக இருந்தாலும் அதை கரெக்டாக கால்குலேட்டிவாக எடுத்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. தென் இட் வில் பி ப்ராஃபிட்டபிள். தள்ளி போடுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ தட் இஸ் தி 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ். இந்த 5 மிஸ்டேக்கையும் அடுத்த வாட்டி பண்ணாமல் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுனாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் டைமில் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களோட ட்ரேடிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.